இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, சிறை வாழ்க்கை குறித்து பெண் கைதிகள் கூறும் திடுக்கிடும் உண்மை வாக்குமூலங்கள். இத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சிறை கைதிகள்ட்ட போயிட்டு இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறவங்கலாம் போயிட்டு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக சிறை கைதிகள்ட்ட போயிட்டு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அப்படி போயிட்டு சிறை கைதிகள்ட்ட போயிட்டு என்னென்ன விஷயங்கள் அனுபவிச்சீங்க, என்னென்ன துயரங்கள், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருக்கும், எந்தெந்த கொடுமைகள்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிறை வாழ்க்கையில் வந்து சீரான இடைவெளியில் உதாரணமாக வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கையோ இல்லைனா சில சமயங்களில் 2 மாதத்துக்கு ஒருக்கையோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் கொடுப்பாங்களா. அந்த ட்ரிம்மர் கூட கையில் கொடுக்க மாட்டாங்கன்னா அதை வந்து கூட ஒரு லாக் மாதிரி பண்ணி குளியலறையில் வந்து ஒரு ஓரமாக சோதில் வந்து தொங்க விட்டுருப்பாங்களாம். அது கொஞ்சம் மறைவான இதாக தான் இருக்குமா. ஸோ இதை பயன்படுத்தி தான் பெண்கள் வந்து அவங்களுடைய பிற பொறுப்பில் வந்து சேவிங் பண்ணிக்கணும். இல்லைனா வேறு எந்த இடத்துல இருந்து முடி இருந்தாலும் அதை சேவ் பண்ணிக்க அவங்க பயன்படுத்திக்கலாம். இதற்காக வந்து சேவ் பண்ணதுக்காக அவங்களுக்கு பிளேடு கொடுக்க மாட்டாங்க சிறைச்சாலையில். சப்போஸ் சில பேர் வந்து அந்த பிளேடால் கழுத்து அறுத்துக்கலாம், இல்லை கையை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது செஞ்சு அதுக்கப்புறம் அதால் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ட்ரிம்மர் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரிம்மரை பயன்படுத்தி தான் அவங்க வந்து சேவ் பண்ணிக்கணும். இந்த ட்ரிம்மரை கூட சில பெண்களுக்கு வந்து பயன்படுத்த தெரியாது. அதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனை பார்த்து பயப்படுவாங்க. அது எப்படி பயன்படுத்தும் தெரியாது. ஸோ இந்த மாதிரியான கட்டங்களில் வந்து சக கைதிகள் தான் வந்து அவங்களுக்கு ட்ரிம் பண்ணி விடுவாங்க. முதல் தடவையாக அதை சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. சில பெண்கள் இதை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்ச பெண்கள், ட்ரிம்மர் என்னென்ன மாதிரிலாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்ச பெண்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனை பயன்படுத்தி இதை சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுயன்பம் கொள்வாங்க. அதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனை தன்னுடைய பிறப்புறுப்பில் வச்சு அது மூலமாக வந்து ஒரு சுயன்பம் கொள்வாங்க. இரண்டாவது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான பெண்களுக்கு எந்த நேரத்தில் வந்து காம இச்சை தேவைப்படும் தெரியாது. ஸோ திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு மூடு வந்து அந்த விஷயத்தில் அவங்க ஈடுபடணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய அல்டர்னேட்டிவான ஒரே தீர்வு வந்து பெண்கள் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து சிறை கைதியில் இருக்கக்கூடிய பெண்கள் சில பேர் வந்து ஓர்நீர் சேர்க்கையாக கூட இருக்கலாம். அதாவது லெஸ்பியன் போன்ற உறவுகள் வந்து ஈடுபட்டவர்களாக கூட இருக்கலாம். இல்லைனா கணவன் மனைவியாக இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து கள்ளக்காதல் இருந்துக்கலாம். இல்லைனா வந்து கல்யாணம் ஆகாமையே வேற ஒரு ஆணோட வந்து உறவு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து பெண்ணோட பெண் உறவு வச்சாலும் சரி, பெண் ஆணோட உறவு வச்சிருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலையில் வந்து அவங்க எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் சரி அவங்க கண்டிப்பாக வந்து லெஸ்பியனில் ஈடுபட்டே சேருவாங்க. ஒருத்தரோட உணர்ச்சியை இன்னொருத்தரை வந்து பூர்த்தி பண்ணணும்னு அவங்களே வாண்டடாக வருவாங்க. சில சமயங்களில் வந்து வேற வழியே இல்லாமல் அவங்கள துன்புறுத்தி கூட கட்டாயப்படுத்தி கூட தேவைப்படுறவங்க வந்து அதை வந்து அனுபவிச்சுப்பாங்க. மூணாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறையில் வந்து கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு வேலைகள் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க என்னதான் வேலையை வந்து அவங்க கொடுத்த வேலையை சரியாக செய்யாமல் இருந்தால் அவங்களுக்கு அடி எல்லாமே விடும். அதே மாதிரி அவங்க கொடுத்த வேலையை சரியாக செஞ்சாலும் கூட அதற்கான சாப்பாடு கிடைக்காது. அவங்க என்னதான் சொல்கிற வேலையை நம்ம செஞ்சாலும் அவங்க கொடுக்கக்கூடிய சாப்பாடு வந்து நமக்கு போதுமானதாகவும் இருக்காது. அதே மாதிரி அது வந்து தரமானதும் இருக்காது. அதாவது நல்லாவும் இருக்காதுன்னா அது வந்து ருசி வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நம்ம ஜெயிலில் போயிட்டு நம்ம ருசியெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள் வந்து சுத்தமாகவும் தரமாகவும் இருக்கணும்ல. ஆனால் அப்படி இருக்கவே இருக்காது. சில சமயங்களில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் வந்து புழுக்கள் கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டு தான் நம்ம சாப்பிடணும். நமக்கு வேறு வழியே இல்லை. நான்காவது, இந்த மாதிரியான ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகள் வந்து அவங்க நேரம் போகிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கலைநயத்தை அதில் காட்டுவாங்க. அதை வந்து அலங்காரமாக மாற்றுவாங்க. கைவினை பொருளாக கூட மாற்றுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க, அதுவும் அந்த மாதிரியான காம இச்சைகளை தேடக்கூடிய பெண்களாக இருந்தாங்கன்னா, அவங்க குறிப்பாக வந்து சமையல் அறையில் தான் வேலை செய்வாங்க. அப்படி சமையல் அறையில் வேலை செய்யும்போது அதில் வரக்கூடிய காய்கறிகளில் கேரட்டு, வாழைப்பழம், இது வாழைக்காய், இந்த மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய ஆண் உறுப்பை போல இருக்கக்கூடிய காய்கறிகளை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லை, சில பெண்கள் வந்து சமையலறையில் வேலை செய்யக்கூடிய பெண்களோட லிங்க் வச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு கூட வாண்டடாக கேட்டு வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணி கூட பெண்கள் வந்து சிறைச்சாலையில் வந்து சுயன்பம் கொள்வாங்க. ஐந்தாவது அவங்க சொன்னக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயில் காவலர்களை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. சில காவலர்கள் வந்து ரொம்ப ஜென்யூனாகவும் ரொம்ப பாசமாகவும் ரொம்ப அக்கறையாகவும் நடந்துப்பாங்க. சில காவலர்கள் வந்து சில பாதுகாவலர்கள் வந்து ரொம்ப கடுமையாக நடந்துப்பாங்க. அவங்க வந்து புதுசாக ஏதாவது பெண்கள் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது சித்திரவதை பண்ணலாமா, அவங்களோட உல்லாசம் அனுபவிக்கலாமா, அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கலாமா அப்படின்ட்டு தான் அலைவாங்க. ஸோ அப்படி ஏதாவது ஒரு குறைஞ்சது ஒரு 3 மாதத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே, ஒரு 3 மாதத்துக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த சித்திரவதையை அனுபவிச்சே தீருவாங்க. அவங்களுக்கு தேவையான இச்சைகளை வந்து இந்த பெண்களுக்கிட்டேருந்து அவங்க பயன்படுத்திப்பாங்க.
6வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயிலுக்குள்ள நடக்கக்கூடிய கொலை, ஜெயிலுக்குள்ள நடக்கக்கூடிய அடிதடி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஆண்கள் இருக்கக்கூடிய ஜெயில்ல மட்டும் தான் நடக்கும்னு கிடையாது. பெண்கள் இருக்கக்கூடிய ஜெயில்ல கூட நடக்கும். ஆண்கள் இருக்கக்கூடிய ஜெயில்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாமே சண்டை, என்ன மாதிரியான அடிதடிலாம் நடக்குமோ, அதே மாதிரியான பெண்கள் இருக்கக்கூடிய சிறைச்சாலையிலயும் கண்டிப்பாக நடக்கும். ஆனா, இத வந்து பெருசா வந்து யாரும் பார்க்கறது கிடையாது. இத பத்தி யாருக்கும் தெரியாது. ஆனா, ஆண்களுக்கு ஈடாக பெண்களும் வந்து சிறைச்சாலையில வந்து சண்டை போடுவாங்க. 7வது விஷயம், சிறைச்சாலையில் வந்து போதைப் பொருள். ஸோ இந்த மாதிரி வெளி மார்க்கெட்டில் தான் வந்து போதைப் பொருள் இருக்குன்னு இல்லை. சிறைச்சாலையில் வந்து அந்த சிறை கைதிகளை பார்க்க வரக்கூடிய பெண்கள் கூட பார்க்க வரும்போது கூட போதைப் பொருளை கொடுத்துட்டு போவாங்க. அப்படியும் வந்து அவங்க கொடுத்துட்டு போகிற போதைப் பொருட்கள் தீர்ந்து போச்சு, இல்லைன்னா போதைப் பொருட்கள் கிடைக்கல அப்படின்னா அவங்க நேராக சமையல் கட்டு போயிட்டு காஃபி போடக்கூடிய பவுடர் வந்து திருடிட்டு வந்து ரூமில் வச்சு அந்த காஃபி தூளை கூட வந்து மூக்கோலியாக உறிஞ்சி அது மூலமாக கூட சிலர் வந்து போதையை ஏற்றுப்பாங்க. 8வது பாயிண்ட் என்னன்னா, சிறைச்சாலையில வந்து நம்ம வந்து அடைச்சு வச்சிருக்கிறது மட்டும் வந்து நமக்கு தண்டனை கிடையாது. அங்க வந்து சுகாதாரமே கண்டிப்பா கிடையாது. நமக்கு வந்து எந்த விதமான வசதியும் இருக்காது. நம்ம எந்த வசதியும் கேட்கவும் முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம இருப்போம். நமக்கு வந்து இந்த சுகாதாரம் இல்லாததால என்ன ஆகும்னா, நமக்கு வந்து சில சமயங்கள்ல வந்து தோல் சம்பந்தமான வியாதிகள், தலையில வந்து பூச்சி, பேன், கொடுகு, அரிப்பு தொல்லை இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் நமக்கு அதுக்கு தீர்வே கிடையாது. நம்மலாம் வெளியே இருந்தோம்னா நம்ம டக்குன்னு போய் டாக்டரை பார்த்து அதுக்குண்டான ஷாம்பு போட்டு அது எல்லாமே பண்ணி நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஆனால் சிறைச்சாலையில் இருக்கும்போது நமக்கு வந்து பேன், கொடுகு, அரிப்பு இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்துச்சுன்னா நம்மளால அதை க்யூர் பண்ணவே முடியாது. நம்ம வெளியே வர வரைக்கும் நமக்கு வந்து அதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். 9வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து சில கைதிகளை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாக ஒரு அறையில் போட்டு அடைச்சிருவாங்க. அவங்க வந்து யாருக்கிட்டையுமே பேச முடியாது, யாரோடையும் கான்டாக்ட் வச்சுக்க முடியாது. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் வந்து அவங்க வெளியே அனுப்புவாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க திரும்ப உள்ளே அனுப்பிச்சி வச்சிருவாங்க. யாருக்கிட்டையும் கான்டாக்ட் இருக்க முடியாது. இந்த மாதிரியான தண்டனைகள் வந்து ரொம்ப கொடுமையான தண்டனை. என்னதான் நம்ம வந்து தனிமையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் நம்ம ஃபேமிலியை பற்றி நம்ம எவ்வளோ நேரம் தான் செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம ஃபேமிலியெலாம் அப்படி இருப்பாங்க, இப்போலாம் அப்படி இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நாம அதில் கலந்துக்காமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்துடும். ஸோ இருக்கிறதுலே வந்து ரொம்ப கொடுமையான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா தனிமையில் இருக்கிறது தான். 10வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கைதிகள் வந்து நீட்டாக எப்போவுமே வந்து நம்ம தூய்மையாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி போயிட்டு வந்து குளிச்சுட்டு சுத்தமாக இருப்பாங்க. சில கைதிகள் வந்து சுகாதாரமாகவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப அழுக்காக இருப்பாங்க, அவங்க குளிக்கவே மாட்டாங்க, அழுக்காக இருப்பாங்க, நம்ம பக்கத்திலே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம போயிட்டு பாதுகாவலர்கிட்ட போயிட்டு எனக்கு இவங்களோட இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு வேற ஒரு கைதியோட போடுங்க அப்படின்லாம் நம்மளால கேட்கவே முடியாது. நம்ம என்னதான் வந்து சுகாதாரமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நமக்கு ஒரு வழியே இல்லை. அந்த மாதிரி அசிங்கம் பிடிச்சக்கூடிய பெண்களோட தான் நம்ம வாழணும். 11 பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெளி உலகத்தில் இருக்கோம். நம்ம வெளி உலகத்தில் இருக்கும்போது கூட நமக்கு தண்ணி பிரச்சனை வரும். அதே மாதிரி தான் நம்ம ஜெயிலில் இருக்கும்போது கூட தண்ணி பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரியான தண்ணி பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்குன்னு கொஞ்சமாக தான் தண்ணி கொடுப்பாங்க. அதில் தான் நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. குளிக்கவே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்க அலோவ் பண்ணுவாங்க. அப்படி குளிக்க அலோவ் பண்ணால் கூட லிமிட்டடான தண்ணி தான் கொடுப்பாங்க. இல்லைனா வந்து நம்ம எவ்வளோ நேரம் குளிக்கிறோம் அப்படிங்கிறது கூட அதுக்குன்னு ஒரு பாதுகாவலர் நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடணும்னு டைமை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே முடிஞ்சோன்னா நம்ம குளிச்சோமா குளிக்கிறலாம் கிடையாது. உடனே நம்மளை வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. அப்படி நம்ம ஏதாவது எதிர்த்து பேசணும்னா நம்ம அந்த இடத்துல வந்து அடி தர்மடி தான். 12வது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி சில பெண்கள் வந்து தன்னுடைய இச்சையை தீர்த்துக்கிறதுக்காக சிறைச்சாலையிலே வந்து லெஸ்பியன் உறவில் ஈடுபடுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான லெஸ்பியன் உறவில் ஈடுபடும் போது கூட அவங்க நினைச்ச போதெல்லாம் வந்து இந்த மாதிரி லெஸ்பியன் உறவில் ஈடுபட முடியாது. அவங்க வந்து யாரும் பார்க்காத நேரமாக பார்த்து தான் இந்த மாதிரியான உறவில் ஈடுபட முடியும். சகஜமாக வந்து நம்ம யார் என்ன செஞ்சிட போறா அப்படின்னு நினச்செல்லாம் வந்து இந்த மாதிரியான உறவில் வந்து ஜெயிலில் வந்து ஈடுபட முடியாது. ஒருவேளை பாதுகாவலர் வந்து இதை நம்மளை பார்த்துட்டாங்கன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து சரமாரியாக வந்து அடிபடும். அப்படி இல்லைன்னா சில காவலர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது சில கைதிகள் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்பியன் உறவில் ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆண்களே பிடிக்காம இருக்கும். ஆனால் கைதியில் இருக்கும்போது கூட அந்த கைதியை கூட வந்து செக்ஸ் பண்ண விரும்புவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு லெஸ்பியன். பட் இந்த மாதிரி வந்து ஜெயிலில் வந்து ஒரு பெண்ணோட இன்னொரு பெண் வந்து இணைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் வந்து பாதுகாவலர் யாராவது வந்து பார்த்துட்டாங்க, இல்லைன்னா அந்த டைமில் வந்து ஒரு ஆண் பாதுகாவலர் யாராவது அந்த பக்கத்தில் வரும்போது பார்த்துட்டாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லெஸ்பியன் இருக்கக்கூடிய பெண்களில் ஒரு பெண்ணை வந்து கூட்டிகிட்டு போய் அவங்க உல்லாசம் அனுபவிப்பாங்க. ஆனால் லெஸ்பியனாக இருக்கக்கூடிய பெண்கள் கூட இந்த மாதிரியான இச்சைகளை வந்து ஆளாக்க நேரிடும். 13வது பாயிண்ட் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளேயே அவங்க வந்து இருக்கிறதால அவங்களுடைய தனிமையில் இருக்கிறதால அவங்களுடைய சுக துக்கங்கள் எல்லாமே வந்து மனசை போட்டு குழப்பி
அவங்க எந்த நேரத்தில் எந்த மாதிரியான நடந்துப்பாங்கன்னே சொல்ல முடியாது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ போல நடந்துப்பாங்க. என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சக கைதிகளை போட்டு அடிப்பாங்க, உதைப்பாங்க, சோத்துல போய் முட்டுவாங்க, கையை கடிப்பாங்க. இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தா கழுத்தையே தன்னுடைய கை வச்சு தன்னுடைய கழுத்தை நெரிப்பாங்க. இல்லைன்னா தன்னுடைய கழுத்தை அறுக்கிற மாதிரியோ இல்லைன்னா கையை அறுக்கிற மாதிரியோ ஏதாவது பொருளை தேடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திடீர்னு வந்து ஜெயிலில் நடக்கும். இதுக்கு காரணம் வந்து அவங்க தனிமையாக இருக்கிறவங்க செய்வாங்க. இல்லைன்னா ரொம்ப விரக்தி ஆயிடுவாங்க. சில சமயங்கள் வந்து ரொம்ப கோபம் ஆயிடுவாங்க. இது சில சமயங்கள் வந்து ரொம்ப இயலாமையாக கூட ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பல காரணங்கள், அதாவது திடீர்னு அவங்களுக்கு தெரியாமையே அவங்க வந்து காட்டு மிராண்டி போல நடந்து கொள்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜெயிலில் இருந்தோம்னா இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ இந்த 13 பாயிண்டை கேட்ட நீங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல தகவலை நீங்கள் அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.